வியந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம மூத்தவர்கள் கரிக்குட்டா ஆச்சன் அவர்களுக்கு சொல்றப்போ எல்லா பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. நாங்கள் ஏன்னா அப்போ நாங்கள் படிக்கிறப்ப என்னன்னா நான் பார்த்து வியந்த விஷயம், காமராஜர் எப்படின்னா அவருக்கு கிடைக்காத ஒன்று எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிகளையும் குழந்தைகள் படிக்கிறதுக்கான வேலை எல்லாருக்கும் செஞ்சுருக்கோம். அதை அப்படியே பின்பற்றி எந்த ஊர்ல போனால் ஒரு நாடகம், எந்த ஊர்ல போனால் நாடக பள்ளிகள் இருக்கும், எல்லாரும் படிக்கிறதுக்கான லட்சக்கணக்கானோர் படிக்கிறதுக்கு. எப்போ நான் சொல்றது 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா ஊர்லயும் ஒரு ஸ்கூல் இருக்கும். அவ்வளவு சிறப்பாக சங்கங்கள் செயல்படும். இப்போ நாங்கெல்லாம் அப்போ படிக்கிறப்ப எங்களோட சேர்மன் செக்ரட்டரி எல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் வந்து அவங்க வீட்டு வேலையோட நம்ம ஸ்கூல் வேலையை தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸ்கூலை எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த பிள்ளைகளுக்கு என்ன நல்லது செய்யறது, எப்படி டெவலப் பண்ணுறது பார்ப்பாங்க. நாங்கள் பார்த்து வியந்த விஷயம், இது இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம். கண்டிப்பாக அதே மாதிரியான போக்கு இப்போவும் தொடர வேண்டும். கடந்த 15-20 ஆண்டுகளாக நிறைய பிரிவினைகள், சங்கத்துக்குள்ள நிறைய பிரிவினைகள், இதெல்லாம் மாறி பழைய நிலை வந்து மிகவும் சிறப்பாக இந்த சங்கம் இந்த சேவை தொடர வேண்டும். ஏன்னா கடந்த 20 ஆண்டுகளாக அந்த வளர்ச்சி கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. காமராஜர் என்ன வழிவிட்டாரோ அதை மீண்டும் இந்த சங்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, இவ்வளவு பிரிவினைகளாக தான் அது யாருக்கும் நல்லதில்லை. ஏன்னா இது எப்படி இந்த பிரிவினை வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா நீங்க எல்லாம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்படி இந்த பிரிவினைகள் வந்தது, எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மீண்டும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து, அப்பெல்லாம் யாரும் பிரசிடென்ட் செக்ரட்டரி வேணா வேணாம்வாங்க, இல்ல வேலை நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போன சங்கங்கள் இப்போ பாருங்க 20 ஆண்டுகளாக ரொம்ப போட்டியும் இதுவும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காமராஜர் என்ன சொன்னாரோ, என்ன வழிவிட்டாரோ, 20 வருடங்களுக்கு முன்னாடி சங்கங்கள் எப்படி இருந்துச்சோ, எவ்வளவு தூரம் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தோ அந்த சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும். லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நான் பார்க்குற தேனியெல்லாம் சொன்னோம்னா இந்த வருஷம் இங்கே ஒரு 10 ஏக்கர் வாங்கியிருக்கோம், அங்கே ஒரு 20 ஏக்கர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்து, எங்கள் அப்போ வந்து செக்ரட்டரி பிரசிடென்ட்லாம் வந்து அதே மாதிரி தான் விருதுநகர்லேயும் வந்து இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். புது கல்லூரி தரணும், புது பள்ளிக்கு தரணும், எவ்வளோக்கு எவ்வளோ சங்கத்திற்கு வேலை பார்க்க வரணுமோ அவ்வளோ வேலை பார்த்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. பழைய சங்கங்களாக பார்க்க வேண்டும் என்றது எங்களுடைய ஆசை. அதற்கு அனைத்து உதவிகளையும் எங்கள் சார்பாக நிச்சயம் செய்வோம். இன்னும் இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு அனைத்து எங்களால் அனைத்து உதவிகளையும் அனைத்தையும் நாங்கள் செய்வோம். மீண்டும் இங்கே வரையும் வந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள்ப்பா, நல்லபடியாக இருக்க. எந்த ஹெல்ப்பும் எதுனாலும் வந்து கேளுங்க. நிறைய பேருக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க. இங்கே நம்ம ஆஃபீஸ் இங்கே திருப்பணத்தில் தான் இருக்கு. வாழ்த்துக்கள், நல்ல வேலைக்கு சேரணும். என்ன ஹெல்ப் எது சப்போர்ட்னாலும் வந்து கேளுங்க. வாழ்த்துக்கள் தான். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.